இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 94.8 அப்படிங்கிற அந்த நம்பரை தொட்டிருக்கு. ஸோ இது எல்லாருக்கு மத்தியிலயும் ரொம்ப பெரிய ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஏன் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு? இதுக்கான காரணங்கள் என்ன? இதோட இம்பாக்ட் இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோம். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ரூபாவுடைய மதிப்பு தொடர்ந்து வீக்கெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுறது ஒரு ரீசனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது குளோபல் எக்கானமி சம்பந்தப்பட்ட ரீசன்ஸா இருக்கலாம். ஆனா ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னா அது கண்டிப்பா இந்தியன் எக்கானமிக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 94.8 அப்படிங்கிற இந்த நம்பரை ரீச் பண்ணிருக்கு. எல்லாருமே கூடிய சீக்கிரம் ரூபாயினுடைய மதிப்பு செஞ்சுரி போட்டோம் 100 தொற்றும் அப்படின்லாம் பயப்படுறாங்க. சரி, முதல்ல இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் ரொம்ப ஆப்வியஸ் ஆனதான், நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு போர் பதட்டம் காரணமா க்ரூட் ஆயிலினுடைய விலை ரொம்ப பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. ஒரு பேரல் $100 $110 வரைக்கும் விற்பனை ஆகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ டாலர்ல ட்ரேட் ஆகிற அந்த க்ரூட் ஆயில இந்தியா வாங்கணும் அப்படின்னா இந்தியா நிறைய டாலரை செலவு பண்ணணும். சரி, இந்தியா ஏன் அந்த க்ரூடை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கிட்ட கச்சா எண்ணெய் வளம் கிடையாது. நம்ம பயன்படுத்துகிற க்ரூட் ஆயில் இல்லை க்ரூட் ஆயில் சார்ந்த பெட்ரோல் டீசல் மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு 80-90% வரைக்கும் நம்ம வெளிநாடுகள்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். அப்படி இம்போர்ட் பண்ணும்போது நம்ம டாலரை கொடுத்து தான் க்ரூட் ஆயிலை வாங்குவோம். ஸோ நம்மளோட டாலர் ரிசர்வ்ஸை க்ரூட் ஆயிலோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காகவே அதிகமான அளவில் டாலரை செலவு பண்ணி நம்ம க்ரூட் ஆயிலை வாங்குறோம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற டாலர் அதிகமாக செலவாகுது, நம்ம கிட்ட இருந்து டாலர் வெளியில போகுது, நம்ம கிட்ட குறையுது. அப்படிங்கும்போது ஆப்வியஸா ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும். நம்ம கிட்ட டாலர் ரிசர்வ்ஸ் ஜாஸ்தி ஆகுது, சஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ரூபாயினுடைய மதிப்பு ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இந்த ரீசன் ஒரு முக்கியமான ரீசனா பார்க்கப்படுது. இந்த க்ரூட் ஆயிலினோட பிரைஸ் இன்னும் ஏறிக்கிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரூபாய் மதிப்பு இன்னும் வீழ்ச்சி அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, அதுவும் இந்த குளோபல் அன்சர்டனிட்டி சார்ந்தது தான். ஆனால் டைரக்டா க்ரூடோட தொடர்புடையது இல்லை, இது முதலீட்டாளர்களோட தொடர்புடைய ஒரு விஷயம். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி நடக்குது அப்படின்னா ரொம்ப சேஃபான இடத்துல தான் அவங்களோட பணத்தை வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க இந்தியா மாதிரியான ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்ல அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. ஸோ பெரும்பாலும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வர்றதில்லை. அப்படிங்கிறதுனாலையும் ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, புதுசா இன்வெஸ்டர்ஸ் வரல அப்படின்னாலும் ஆல்ரெடி மார்க்கெட்ல எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட ரோல் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிறைய எஃப்ஐஎஸ் இந்தியாவில் அவங்களோட முதலீடுகளை வித்துட்டு வெளியில போறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் இந்தியா விட்டு வெளியில ஏறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் ரிசர்வ்ஸ் குறைய தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ல ஃபாரின் ரிசர்வ்ஸ் குறையுது. அப்படி ஃபாரின் ரிசர்வ்ஸ் எல்லாம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையுது. அடுத்தது இன்ஃபிளேஷன். ஸோ இந்தியாவில் ஒரு இன்ஃபிளேஷன் வந்துருமா, இல்லை ஆல்ரெடி இன்ஃபிளேஷன் அதிகரிச்சிருமா அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா எல்பிஜி தட்டுப்பாடுன்னு பார்க்குறோம். இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனையினால பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுமோ அப்படிங்கிற பயம் மக்களுக்கு இருக்கு. ஒருவேளை பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் மட்டும் விலை ஏறுச்சு அப்படின்னா அது சார்ந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே விலை ஏறும். குறிப்பா காய்கறிகளா இருக்கட்டும், இல்ல பழங்களா இருக்கட்டும், இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு டீசல் எல்லாம் தேவைப்படும்ல. சோ இது ஒரு பெரிய செயின் மாதிரி ஒர்க் ஆகும். இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கும் பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அதோட இம்பாக்ட் நம்ம ரூபாயினுடைய மதிப்புலயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஃபிளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா ரூபாயினுடைய மதிப்பு இன்னும் சரிவடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ருபி வேல்யூ ரொம்ப சரிவடைஞ்சதுக்கு முக்கியமான காரணங்களா பார்க்கப்படுது. சரி, இப்போ இதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட இம்பாக்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பங்குச்சந்தையிலும் இதோட தாக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்தியன் எக்கானமில, இந்தியன் growthலயும் கொஞ்சம் இது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். குறிப்பா ஜிடிபில, இன்ஃபிளேஷன்ல, இதனாலலாம் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜிடிபி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்ஃபிளேஷன் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர்பிஐ இதுல இன்டர்வீன் பண்ணுவாங்களா, ரூபாய் மதிப்பு இன்னும் வீழ்ச்சி அடையாம பாத்துக்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஆர்பிஐ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல ரிசர்வ் பேங்கோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கும் கூட இருக்கு. ஸோ எல்லாரோட ஸ்பெகுலேஷனும் என்னவா இருக்கு அப்படின்னா, ஆர்பிஐ இந்த முறை ஒரு ரேட் கட் செய்ய மாட்டாங்க, ரேட் அதிகப்படுத்தவும் மாட்டாங்க, நியூட்ரலா மெயின்டைன் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. பட் ஆர்பிஐ இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அவங்க தான் ஒரு நியூட்ரலா இருக்கணுமா இல்ல ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு ரேட் கட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்துக்களா இருக்கு. ஸோ ருபி வேல்யூ தொடர்ந்து சரிவடைஞ்சுக்கிட்டே வர இந்த சூழ்நிலையில நிறைய முதலீட்டாளர்களுக்கும் சரி, இல்ல காமன் மேனா இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய பயம் எழுந்திருக்கு. ரூபாயினுடைய மதிப்பு இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையுது அப்படிங்கிறது. ஸோ ருபியோட இந்த வீக்கனிங்க நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆர்பிஐ என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்தா இதுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.